பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்கோலி போய் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்கோலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே ஏதேனுமாக கிடந்தாள் என்னே இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய் இதே என் தோழி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளிமயமான எதிர்காலத்திலே நாம் வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஆலயங்களிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஆலயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். நம்ம அடிக்கடி அந்த ஊரை கிராஸ் பண்ணி போறோம். ஆனா இந்த கோவில் இருப்பது பல பேருக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. ஏன்னா நானே நிகழ்ச்சிகளுக்கு பல இசை நிகழ்ச்சிகளுக்கு நான் வெளியூருக்கெல்லாம் செல்லும் போது இந்த மதுராந்தகம் என்ற ஒரு ஊர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை கிராஸ் பண்ணாம போகவே முடியாது மதுராந்தகத்தை. இந்த மதுராந்தகத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அங்க இருக்கிற பல பாடல் பெற்ற ஸ்தலங்களை பற்றி சில பேருக்கு தான் தெரியும். அது என்னன்னா, இப்ப மதுராந்தகம் அப்படின்னா நமக்கு அந்த ஏரி காத்த ராமர் கோவில் தான் எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. ரொம்ப அருமையான முருகன் கோவில், அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஸ்தலம். நம்ம இப்ப பார்க்க போறது அந்த கோவில் இல்லை. இதே மதுராந்தகத்திற்கு முன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னால் மதுராந்தகம் வரப்போகுது அப்படின்னா கருங்குழி என்ற ஒரு இடம் வரும். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த கருங்குழி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி கீழவலம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. மதுராந்தகம் முன்னால் கருங்குழி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால் கீழவலம் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு மாரியம்மனுடைய கோவில். இந்த கோவிலோட வயசு என்ன அப்படின்னா யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்க அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வருஷமாவது ஆயிருக்கும் சார் அந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோவில் அமைப்பை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது உண்மைன்னு தெரியும். ஏன்னா இப்போ 1000 வருஷ கோயில்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது என்ன கோவில் அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில். இது 1000 வருஷம் முன்னாடி கோவில். அந்த சோழர் காலத்து, அதாவது ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு பாணியில கோவில் கட்டினாங்க. இப்ப பல்லவர்கள் ஒரு பாணியில கட்டினாங்க, பாண்டியர்கள் ஒரு மாதிரி கட்டினாங்க, சேர சோழ பாண்டியர்கள் ஒவ்வொரு விதமா அவங்க ஸ்டைல்ல அவங்க கோவில் கட்டினாங்க. அந்த வகையிலே இந்த சோழர்கள் ஆலயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த ஆலயத்தை ரெகுலரா கோயிலுக்கு போறவங்களுக்கு தெரியும், இது சோழர் ஆலயம், இது பாண்டியர் கட்டினது, இது பல்லவர் கட்டினது அப்படின்னு தெரியும். அதே மாதிரியான ஒரு ஆலயம் மதுராந்தகத்திலே இந்த கீழ்வலத்திலே பிடாரி ஸ்ரீ அசலியம்மன் ஆலயம் என்று பெயர். இந்த அசலியம்மன் ஆலயம் ரொம்ப விசேஷமானது ஒரு ஆலயம் என்று சொன்னால் அது கொஞ்சம் கூட மிகையாகாது. ஏன்னா அந்த சக்தியை உணர்ந்தவர்கள், அதனை அனுபவித்தவர்கள் பல பேர் இன்றைக்கும் அந்த கிராமத்திலே இருக்கிறார்கள், அடியனையும் சேர்த்து. ஏன்னா என் குடும்பத்திலேயே
என்னுடைய சித்தப்பா அவர்களுக்கு அந்த ஆலயத்திலே பரிச்சயம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு பெரிய காரியம் அந்த கோவில் நடந்தது. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில். ஏன்னா அந்த கோவில், அந்த மாரியம்மனை பொறுத்தவரை, இந்த அசலியம்மன் என்ற அந்த மாரியம்மன் அந்த கிராமத்திற்கு ஒரு ராணியாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்து பெண்ணாக அந்த அசலியம்மனை அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா, இந்த சப்த கன்னியர்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்க எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா, மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா, இந்த மாரியம்மன் கோயில் பின்னாடி சப்த கன்னியர்னு போட்டிருக்கோம். அது மாதிரி அண்ணன்மார்கள்னு போட்டிருக்கோம். அது என்ன விசேஷம் அப்படின்னா, அங்க இந்த 7 அண்ணன்மார்கள் 7 அதாவது அந்த சப்த கன்னியர், சப்த கன்னியர்னா 7 தான். அவங்க இந்த ராணிக்கு, அதாவது இந்த பிடாரி அசலியம்மனுக்கு ஏவலாட்களாக, அதாவது வேலைக்காரர்களாக பணிபுரிவதாக ஐதீகம். அது என்னன்னா, நீங்க என்ன கேட்டாலும் அந்த கோயில்ல கிடைக்கும். அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சத்தியமா அந்த கோயில்ல போனீங்க, போய் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, நீண்ட வருடம் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு. இது நிச்சயம். இது எப்படின்னா, இதற்கு பல ஆதாரங்களை அந்த கிராமத்து மக்கள் சொல்லுகிறார்கள். பல புத்தகங்களிலே இது வெளியாகி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை பாத்தீங்கன்னா ஒரு தெய்வாம்சம் மிகுந்த குளம். நீங்க சாதாரணமா குளம், தண்ணி, குளிக்கிறது அத மாதிரி அந்த குளத்தை பார்க்க கூடாது. சாதாரணமா ஆலயங்களில் இருக்கிற தண்ணி, குளங்கள் பார்க்கும்போது அதற்கு ஒரு என்றைக்குமே ஒரு சக்தி உண்டு. அந்த வகையில் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு தீர்த்தம் வரதராஜ பெருமாளுடைய தீர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த அசலியம்மன் ஆலயத்திலே மற்றொரு பிரார்த்தனை, இந்த பேய் பிசாசு பிடித்தவர்கள், இந்த காத்து கருப்பு பிடிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இது சில லேடிஸ் நைட்டு லேட்டா, இந்த லேட் நைட்ல வந்தா பயந்துப்பாங்க. அதுல இந்த காத்து கருப்பு பிடிச்சிட்டு, பேய் பிசாசு பிடிச்சிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதற்கும் ஒரு கண்கண்ட மருந்து, கண்கண்ட நிவாரணி என்ன அப்படின்னா இந்த அசலியம்மன். அந்த கோயிலுக்கு வந்தா இது மாதிரி பயங்கள் இருக்காது. இன்னும் சுவையான விஷயங்களை இதே ஆலயத்தை பற்றி மீண்டும் நாளை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.